ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தி சொல்லி பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்க நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ் சொல்லக்கூடிய, அதாவது வந்து சட்டத்துக்கு விரோதமா வந்திருக்கக்கூடிய குடியேறிகள், இவங்க எல்லாத்தையும் திருப்பி அவங்க சொந்த நாடுகளுக்கே அனுப்புறாங்க. இதுக்கான விஷயம் வந்து எதுக்காக இந்த விஷயத்த தீர்மானிக்கப்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுக்காக சேர்ந்த நாடுகள் வந்து அந்த பர்சன்ஸ் வந்து ஏத்துக்கிறாங்களா, அது மாதிரி விஷயங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட சேர்த்து பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்தியால இருந்து போயிருக்கக்கூடிய சட்டவிரோதமான இமிகிரன்சி கூட வந்து திரும்பி இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த விஷயத்துல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன மாதிரியான விஷயமா இருந்துச்சு. அதே சமயம் பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்க நாட்டுக்கும் அதே சமயம் மற்ற உலக நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய சர்வதேச உறவு முறைங்கிறது சிக்கலா மாறுமா அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இதான் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்கா நாட்டோட வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட்டா யார் வராங்க, டொனால்ட் ட்ரம்ப் வர்றாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் பல்வேறு வகையான இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாரு. என்ன செய்யலாம் சொல்லி பார்த்தோம்னா, அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சேர்ந்த அமெரிக்காவை சேர்ந்த மக்களுக்கு தான் வந்து அதிகமான அளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அவர் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. ஆட்சிக்கு வந்தா இது மாதிரி அவங்க மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் சொல்லி அர்த்தம் என்ன ஆகுது, மற்ற நாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கப்படாது அப்படிங்கிற ரீதியில வந்து அறிவிப்பு வெளியிடுறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்லி பார்த்தோம்னா, சட்டவிரோதமா குடியிருக்கிற நபர்கள் வந்து அந்த நாட்டுல இருந்து வெளியே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இல்லீகல் இமிகிரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சட்டவிரோதமா, அதாவது விசா மூலமாவோ பாஸ்போர்ட்லாம் எடுக்காம அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாம அந்த நாடுக்குள்ள வந்து இல்லீகலா நுழையிறவங்க வந்து பார்த்தோம்னா வெளியேற்றணும்னு சொல்லி அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம என்ன அறிவிச்சாரு சொல்லி பார்த்தோம்னா, வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து இந்த நாட்டை வந்தோடனே இந்த நாடுகளை குழந்தை பெறுகிற சமயத்தை பார்த்தா அந்த குழந்தை வந்து அமெரிக்காலேயே பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பும் கொடுக்கப்படும். அதாவது அமெரிக்க குடியுரிமைங்கிறது வழங்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நிலையை வந்து மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து முடிவு செய்வாருன்னு சொல்லி சொன்னாரு. இது 3 முக்கியமான தேர்தல் வாக்குறுதியும் அவர் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் அதே மாதிரி தேர்தல் வெற்றியும் அடைஞ்சு இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்டா மாறி இருக்காரு. இது மாதிரி பிரசிடென்டா மாறினதுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு முடிவுகளும் படிப்படியாக எடுக்க ஆரம்பிச்சாரு. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா வந்து அமெரிக்கா பிரசிடென்டா மாறின உடனே வந்து அவர் என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிறப்பால் அமையக்கூடிய குடியுரிமை ரத்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. இதனாலே பார்த்தோம்னா பல்வேறு வகையான இந்தியர்களுக்கும் சரி, அதே சமயம் வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க தங்கக்கூடிய அந்த கிரீன் கார்டு விசா வாங்குறவங்களாம் சரி, இது மாதிரியான பீப்புள் வந்து அவங்க குழந்தைங்க வந்து டைரக்டா வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்க வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய தடையா அமைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, இப்ப சட்டவிரோதமா குடியேறினவங்களை வந்து அமெரிக்கா நாட்டுல இருந்து திருப்பி வந்து அவங்களோட நாட்டுக்கு வந்து அனுப்புறது வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன நாடு வந்து அவர் குறிப்பிடறா சொல்லி பார்த்தோம்னா, கொலம்பியா நாட்டுக்கு தான் அந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய மக்களை வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2 விமானங்கள்ல கொலம்பியா நாட்டு மக்களை வந்து அது இல்லீகல் இமிகிரன்ஸா வந்தவங்க திருப்பி அனுப்புறாரு இந்த விஷயத்துல. அது மட்டும் இல்லாம என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, இது மாதிரி வந்து இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸா யாருன்னு சொல்லிட்டு கண்டறியறதுக்கான அந்த டீமையும் செட்டப் பண்றாரு அமெரிக்க கவர்மெண்ட் மூலமாக. இது மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் அளவுக்கான மக்கள் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு முடிவுங்கிறது வருது. இதனால சொல்லி பார்த்தோம்னா பல்வேறு வகையான நாட்டை சேர்ந்த பல்வேறு வகையான இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து மறுபடியும் அவங்க நாட்டுக்கு அனுப்புறதுக்கான வேலையில ஈடுபடுறாரு. இதுல பார்த்தோம்னா கொலம்பியா சேர்ந்த நாட்டை சேர்ந்த அவங்க அனுப்புறான்னு சொன்னாங்களே, இது மாதிரி இருக்கும்போது கொலம்பியா நாட்டோட அங்க இருக்கக்கூடிய தலைவர் வந்து என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தோம்னா, அவரோட பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா குஸ்டாவோ பெட்ரோ அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தோம்னா, அவரோட நாட்டு மக்களை வந்து குற்றவாளிகளை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட செயலுக்கு வந்து கடுமையான கண்டனத்தையும் தெரிவிக்கிறாரு. அதோட அந்த நாட்டோட அந்த அதிபர் என்ன செய்யறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அமெரிக்காவோட பிளைட்ஸை வந்து வரவிடாம தடுக்கிறாரு. அதுக்கு வந்து தடையை விதிக்கிறாரு. இது மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸை கொண்டு வரக்கூடிய அமெரிக்கன் ஃபிளைட்ஸ், இல்லீகல் இமிகிரன்ஸ் அமெரிக்கா வந்து என்ன ஃபிளைட்ல வந்து திருப்பி அனுப்புதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மிலிட்டரி ஃபிளைட்ஸ் தான் திருப்பி அனுப்புது. நார்மல் ஃபிளைட்ஸ் வந்து அனுப்புறதுல மிலிட்டரி ஃபிளைட்ஸ் தான் திருப்பி அனுப்பும். இது மாதிரி விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்துச்சு. இதனால் அதிகமான அளவுக்கு ட்ரம்ப் கோவங்கிறது வருது. இதனால் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட டாரிஃப்ஸ் வந்து அறிவிக்கிறார். டாரிஃப்ஸ்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா வரி சுமைங்கிறது. இப்போ ஒரு பொருளை வந்து இந்த நாட்டுல இருந்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறோம் வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டுல வந்து மறுபடியும் வந்து அந்த நாட்டுல பயன்படுத்துறதுக்காக அனுப்பும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு வரிங்க விதிப்பாங்க. அந்த வரி வந்து அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகமான அளவு வரி மாறும்போது இதே பொருள் வேற ஒரு நாட்டுல இருந்து வந்துருந்துச்சுன்னா அந்த பொருளை தான் மக்கள் வாங்குவாங்க, இந்த பொருளை வாங்காம போவாங்க. அப்ப அதனால என்ன ஆகும், இந்த நாட்டோட எக்கனாமிங்கிறது பாதிக்கப்படும். இது மாதிரி விஷயங்களுக்காக தான் வரி வந்து டாரிஃப் வந்து விதிக்கிறது வந்து அமெரிக்கா வந்து செய்யுது. இதுல பார்த்தோம்னா கொலம்பியாவுக்கு எந்த அளவுக்கு டாரிஃப் விதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% அளவுக்கு விதிக்கிறாங்க. ஆமா, இந்த அளவுக்கான விதிப்புங்கிறது ஏற்படுது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா 25% விதிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்குள்ள கொலம்பியா அரசு தன்னோட மனநிலையை மாத்திக்கணும், அது 50% வரைக்குமே உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அமெரிக்கால இருக்கிற கொலம்பியா நாட்டை சேர்ந்தவங்க வந்து
அதாவது அரசு சேர்ந்த அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல முக்கியமான பர்சன்ஸா இருக்கட்டும், இல்ல யார் வந்து கொலம்பியால வரதான்னா அவங்களுக்கான விசாக்கான தடையை வந்து பிறப்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது விசாங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு போகும்போது இந்த குறிப்பிட்ட காலம் வந்து இந்த நாட்டுல நீங்க தங்கலாம், இந்த வெளிநாட்டை சேர்ந்த குடிமகனா இருக்கக்கூடிய நீங்க வந்து இந்த நாட்டுல வந்து இவ்வளவு நாள் தங்கலாம்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. இதுதான் விசா சொல்றது. இந்த விசா வந்து கொலம்பியா கொடுக்கக்கூடிய இந்த விசா வந்து முழுமையா தடை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இதனால பார்த்தோம்னா கொலம்பியா அரசு வந்து என்ன பண்ணுறா, பதிலுக்கு என்ன அறிவிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு நாங்கள் 50% வந்து டாரிஃப் வந்து ரேட் வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு இவங்களும் சண்டையை முட்டுற மாதிரி இவங்க விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொலம்பியா மக்களுக்கு தான் அதிகமா பிரச்சனை வருங்கிறது அதுக்கு அடுத்துதான் கொலம்பியா அரசுக்கு புரிய வருது. இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு அடுத்து இவங்க அமெரிக்கா கிட்ட அடிபணிஞ்சு போறாங்க. அடிபணிஞ்சு போறாங்கன்னா என்ன சென்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அமெரிக்கா கிட்ட இவங்க என்ன அறிவிக்கிறாங்கன்னா, கொலம்பியா அரசு வந்து சட்டவிரோதமா வந்து குடியேற மக்களை நீங்க திருப்பி ஆனவங்களை நாங்க வந்து பெற்றுக்கிறோம், அவங்க வந்து வாங்கிக்கிறோம் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க மேல இருக்க வரி சுமையை நீங்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இதனால வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு இடைக்காலமா தடை செய்யணும் சொல்லியிருக்காங்க. மீண்டும் வந்து கொலம்பியா கவர்மெண்ட் வந்து இது மாதிரி விஷயங்கள்ல தவறும் பட்சத்துல சொல்றாங்க. அதாவது தவறும் பட்சத்துலன்னா மறுபடியும் அவங்க பேச்சு கேட்காம நடந்துக்கிட்டாங்க, அமெரிக்காவோட பேச்சு கேட்காம இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வரி டாரிஃப்ஸ் வந்து அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை மாளிகைல இருந்து அறிக்கை வந்துருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அமெரிக்கா என்ன அறிவிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, மெக்சிகோவோட சேர்ந்துக்கூடிய மாநிலமா இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளை வந்து வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவசர நிலையை பிரகடனப்படுத்துறாரு. ஆனா ஏற்கனவே ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்தக்கூடிய சமயத்துல மெக்சிகோல தடுப்பு சுவரை ஏற்படுத்துறதுக்கான வந்து அறிவிச்சு, அது மட்டும் இல்லாம தடுப்பு சுவரை இருக்கக்கூடிய பணிகளையும் முன்னெடுத்தாரு. அதுக்கடுத்து வந்தக்கூடிய ஜோ பைடன் ஆட்சியில அது வந்து நிறுத்தப்பட்டுச்சு. இது அதிகமான செலவு செய்யுது, அடுத்து அது மட்டும் இல்லாம அதிகமான செலவுங்கிறது பாரதத்தை வந்து அதிகமா கவர்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு நிறுத்தினாங்க. அதுக்கடுத்து மீண்டும் ட்ரம்ப் வந்ததுனால இது மாதிரி அதுக்கூடிய தடுப்பு சுவர் அமைக்கிறதுக்கான பணியில ஈடுபடுறாங்க. ஏன் இது மாதிரி ஈடுபடாத சொல்லி பார்த்தோம்னா, பல வந்து மக்கள் இமிகிரண்டா வரக்கூடியவங்க, இல்லீகல் இமிகிரண்டா வரக்கூடியவங்க பர்பஸ்ஃபுல்லா பார்த்தோம்னா மெக்சிகோல தரையிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மெக்சிகோ எல்லையில இருந்து அமெரிக்காக்குள்ள நுழைவாங்க. இது மாதிரி சட்டவிரோதமா குடியேறுதுங்கிறது தான் அமெரிக்காவில் இது மாதிரி தான் மெக்சிகோ மூலமா தான் நடக்குது அதிகமாச்சு அப்படிங்கிறதுனால மெக்சிகோவுக்கு இது மாதிரி தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் மெக்சிகன்ஸே அதிகமான அளவுக்கு அமெரிக்காவுக்கு இப்போ சட்டவிரோதமா குடியேறுதுங்கிறத அவங்க பழக்கமா வச்சிருந்தாங்க. இது மாதிரி ரீதினாலையும் இந்த மெக்சிகோட ஒட்டிக்கூடிய மாநிலங்கள் இப்ப டெக்ஸஸா இருக்கட்டும், இது மாதிரியான மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இது மாதிரி தடுப்பு சுவர் அமைக்கக்கூடிய பணியை வந்து தீவிரப்படுத்தணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மெக்சிகோல வந்துக்கூடிய இந்த மாதிரி இல்லீகா வரக்கூடிய இமிகிரன்ஸை பார்த்தோம்னா அவங்களை கைது பண்ணி அவங்க மறுபடியும் வந்து மெக்சிகோவுக்கு அவங்களோட ராணுவ விமானத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ராணுவ விமானத்து மூலமா திருப்பி அனுப்புறாங்க. இது மாதிரி திருப்பி அனுப்பும்போது என்ன ஆசை பார்த்தோம்னா, இந்த மாதிரி மக்கள் திரும்பி அனுப்புறது மட்டும்தான் ப்ரொசீஜருங்க இல்லை, இவங்க வந்து டிடென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பேக் பண்ணுவாங்க. இது மாதிரி இருக்கிற சமயத்துல என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த மக்கள் வந்து இனிமே பர்மனண்டாவே அமெரிக்காவுக்கு திரும்பி வரக்கூடாது அப்படிங்கிற ரீதியில இவங்களுக்கு ஸ்டாம்ப் கொடுத்தப்படும். அது மட்டும் இல்லாம இவங்க இது மாதிரி அறிவிக்கப்படுறதா இவங்க திரும்பி அமெரிக்காவுக்கு வரவே முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. இது மாதிரி மெக்சிகோக்கு மக்கள் திருப்பி அனுப்பப்படும் தான், அதிகமான அளவுக்கு மக்கள் திருப்பி அனுப்பப்படும் போதுதான் அதிகமான உலக நாடுகள் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இது வந்து ஏன் ஒரு இன்ஹியூமனான பிராக்டிஸா அமைய போகுது அப்படிங்கிற ரீதியில தெரிவிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இன்னும் முக்கியமான விஷயம் அமைஞ்சிருக்கு. இப்ப கொலம்பியாவுக்கு முதல்ல டாக்ஸ் வந்து அறிவிச்சாங்க, டாரிஃப் அறிவிச்சாங்க சொல்லியிருந்தால, அதே மாதிரி கனடாவுக்கும் மெக்சிகோவும் சைனாவுக்கும் கூட இந்த டாரிஃப்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இதுல அமெரிக்கா சேர்ந்த வெள்ளை மாளிகையை சேர்ந்த மீடியா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரி என்ன அறிவிச்சதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்க கவர்மெண்ட் புது முடிவுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அது என்ன முடிவுன்னு சொல்லி பார்த்தோம்னா, கனடா அண்ட் மெக்சிகோவுக்கு 25% டாரிஃப் இன்க்ரீஸையும் சைனாவுக்கு 10% டாரிஃப் இன்க்ரீஸையும் கொடுக்க போறதா அது கவர்மெண்ட் அறிவிக்க போறது சொல்றாங்க. இது எதுக்காக சொல்லி பார்க்கும்போது இதுக்கான ரீசன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரீசன் சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, புது வகையான கெமிக்கல் காம்பவுண்ட் பேர் சொல்றாங்க. அதோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபென்டனைல் அப்படின்னு சொல்றாங்க. இது பேர் ஃபென்டனைல், FENTAYL சொல்றது ஃபென்டனைல். இந்த ஃபென்டனைல் பார்த்தோம்னா இது ஒரு ட்ரக்னு சொல்லலாம். ட்ரக்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு போதைப் பொருளா உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருளா அமையுது. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சைனால இருந்தும் மெக்சிகோல இருந்தும் கனடா மூலம் தான் அதிகமான அளவுக்கு அமெரிக்கர்களுக்கு பயன்படுத்துறதுக்காக வரப்படுது சட்டவிரோதமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து பார்த்தோம்னா அதிகமான அளவுக்கு மக்கள் யூஸ் பண்ணவும் அவங்க அதிகமான அளவுக்கு டெத் ரேட்டுங்கிற அமெரிக்கன்ஸ்குள்ள வந்து அதிகப்படுது அப்படிங்கிற ரீதியிலையும் அறிவிக்கிறாங்க. இதனால அமெரிக்காவுக்கு வந்து பல்வேறு வகையான பாதிப்புங்கிறது ஏற்படும், அவங்க பீப்புளுக்கு வந்து நல்லது இல்லை அப்படிங்கிற ரீதியில இந்த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் நாம என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா, கனடாவும் சரி மெக்சிகோவும் சரி, இது கனடா மெக்சிகோ சைனா இந்த மாதிரி நாடுகளை திருத்திக்கணும், இந்த மாதிரி இந்த போதைப் பொருள் வரதுக்கான விஷயங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறத. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கனடா இதுக்கு பலமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு.
அதுக்கடுத்து கனடா என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா, நாங்க வந்து உடனடியாக இந்த போதைப் பொருள் வந்து புழக்கத்தை தடை பண்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றோம். அதே சமயம் வந்து அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பரவாம இருக்கிறதுக்கான தடுப்பு வேலைகளையும் நாங்க எங்க நாட்டு மூலமா எதுவும் நடக்காத மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து அமெரிக்கா என்ன அதிகாரம் சொல்லி பார்த்தோம்னா 30 நாள் வரைக்கும் தடை காலங்கிறது கனடாவுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கனடாவுக்கு வந்து இந்த மாதிரி டாரிஃப் இன்க்ரீஸ் தடுப்புங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது 30 நாள் வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. கனடாவோட நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து இந்த டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லை அது மட்டும் ஷட் டவுன் பண்ணலாமா அப்படிங்கிற ரீதியில எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மெக்சிகோவுக்கும் சைனாவும் விதிக்கப்பட்ட டாரிஃப் கண்ட்ரோலுங்கிறது மாற்றப்படவே இல்லை. அது அறிவிக்கப்பட்டதா அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சைனாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கூடிய இந்த 10% டாரிஃப் ரேட்டுங்கிறது பார்த்தோம்னா இதுக்கு அடுத்து சைனா வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சைனா வந்து அவங்க நாட்டுல கூட யூஎஸ் கம்பெனிஸ்க்கு வந்து இது மாதிரி பல்வேறு வகையான டாரிஃப் இது பண்ணியும் அதே சமயம் பார்த்தா டாக்ஸ் ரைசிங் கன்சர்ன்ஸையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு டிட் ஃபார் டாட்னு சொல்ற மாதிரி, ஒரு அடி கொடுத்தா இன்னொரு அடி திருப்பி வாங்குற மாதிரி திருப்பி கொடுக்குற மாதிரி சொல்லலாம். இது மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்காக சைனா வந்து இது மாதிரி பதிலுக்கு வந்து இறங்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஒரு சூழ்நிலை தான் பார்த்தோம்னா அமெரிக்கா, சைனா, கனடா, மெக்சிகோ, கொலம்பியா இந்த நாடுகளுக்குள்ள பிரச்சனையை வளர்த்துட்டு அதுக்கடுத்து வந்து வரக்கூடிய நாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 205 இந்தியர்களை வந்து அவங்க ராணுவ விமானம் மூலமா இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இந்தியர்கள் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கேஸா, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்த்தோம்னா டெக்சஸ் மாகாணத்துல இருந்து இந்தியாவுக்கு பஞ்சாபுக்கு திருப்பி அனுப்புறாங்க. இது மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு நபருக்கும் இது மாதிரி 205 நபரை அனுப்புறாங்கல்ல, இந்த ஒவ்வொரு நபருக்கும் கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துல 4.5 லட்சம் வரைக்குமான செலவுங்களை செஞ்சு இந்தியாவுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற இதையே சொல்றாங்க. அதுல விஷயம்னு சொல்லிட்டு அடுத்தது பார்ப்போம். இப்ப பார்த்தோம்னா இந்த அமெரிக்கால இருந்து அனுப்பக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து C-17 சொல்லக்கூடிய வந்து விமானத்தை தான் திருப்பி அனுப்பப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம சொல்லி பார்த்தோம்னா இந்த இந்தியர்கள் வந்து எவ்வளவு பேர் வந்து அமெரிக்கால சட்டவிரோதமான குடியேறிகளா இருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80,000 அளவுக்கான மக்கள் வந்து அங்க சட்டவிரோதமா வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது சில ஆய்வுகள் மூலமாகவும் அதே சமயம் அமெரிக்கால இருக்கக்கூடிய கணக்குகள் மூலமாகவும். இதன் அடுத்து பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பல்வேறு வகையான மக்களை வந்து இதை மாதிரி கண்டறிஞ்சு அவளை திருப்பி இந்தியாவுக்கு டிடென்ஷன் பண்ணி திருப்பி அனுப்புவாங்க, டிபோர்டேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது. இதன் அடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2023 24 காலகட்டம், அதாவது ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வரக்கூடியதுக்கு சரியா அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1100 இந்தியர்களை வந்து திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள குடியேறினவங்க அப்படிங்கிற ரீதியில இவங்க திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ரீதியான தரவுகளும் வந்திருக்கு. அதுக்கடுத்து ட்ரம்ப் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இது மாதிரி திருப்பி அனுப்பக்கூடியதுல வந்து இந்தியா வந்து எந்த வகையான பாதிப்பையும் அதே சில மனசங்கடத்தையும் எடுத்துக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் மோடி இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறாரு. இதுக்கு இடத்துல பார்த்தோம்னா இந்தியாவில இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஆச்சரியம் அடையக்கூடிய விஷயமா இருக்காது. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கான ரெஸ்பான்ஸா இருக்கும். இது என்ன சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அமெரிக்கால இருந்து திருப்பி அனுப்பக்கூடிய இந்தியர்களை நாங்க வந்து வந்து அவங்க ஏத்துக்கிறோம். அதே சமயம் பார்த்தோம்னா இதெல்லாம் சட்டவிரோதமா குடியேறவங்களை திருப்பி அனுப்புறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இது ஏன்னு சொல்லி பார்த்தா இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பொசிஷன் இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தா இந்தியாவுக்கும் பல்வேறு வகையில சட்டவிரோதமா குடியேறவங்க அதிகமா இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மியான்மர்ல இருந்து வரவங்களா இருக்கட்டும், பங்களாதேஷ்ல இருந்து வரவங்களா இருக்கட்டும், இது மாதிரி மக்கள் வந்து சட்டவிரோதமா இந்தியாவுக்கு குடியேறதுங்கிறது அதிகமான அளவில் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமா இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கால இருந்து போனவங்க வந்துருக்காங்களே இவங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்தியா ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பதில் கவுண்டர் ரியாக்ஷன் என்ன ஆகும்னா இப்ப இந்தியா வந்து திடீர்னு சட்டவிரோதமா குடியேறி வந்து வெளியே அனுப்பும்போது அப்ப அமெரிக்கா கேள்வி கேட்கும், என்ன நீங்க மட்டும் சட்டவிரோதமா குடியேறி வந்து வெளியே அனுப்பலாமா சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு அமெரிக்காவோட தேவைங்கிறது ரொம்பவே முக்கியமானதா அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு முக்கியமான வந்து சப்ளையரா வந்து இந்தியா தான் அமைஞ்சிருக்கு. பல்வேறு வகையான பொருட்களா இருக்கட்டும், மேன் ரிசோர்சஸா இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் பேஸ்டா இருக்கக்கூடியதா இருக்கட்டும். இப்ப நம்ம பார்த்தோம் பல்வேறு வகையான ஐடி கம்பெனிஸ் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வந்து கன்சியூமர்ஸ்க்கு தான் அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது மாதிரி இருக்கும்போது இந்தியா அமெரிக்கா பகச்சிக்கிச்சுன்னா இந்த மாதிரி முடிவுகள்ல இது சரியான வகையில அமையாது. அதே சமயம் பார்த்தோம்னா பல்வேறு வகையான காய்கறிகளை எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அதே சமயம் காய்கறியா இருக்கட்டும், கிரெயின்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பீப்புள்ஸ் ஆகக்கூடியதா இருக்கட்டும். இப்போ பார்த்தோம்னா H1B விசா வாங்கக்கூடியதுல கிட்டத்தட்ட 78% வந்து பார்த்தோம்னா இந்தியர்கள் தான் அதிகமாக H1B விசா வாங்குறாங்க. இது மாதிரிலாம் இருக்கும்போது இந்தியா வந்து அமெரிக்காவை பகச்சிக்க முடியாது. அதே சமயம் அமெரிக்கா அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்தியாவும் பார்த்தோம்னா சாதகமான விஷயமா அமைச்சிருக்கனால இந்தியா பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இது எடுத்துக்கிச்சு. இதன் அடுத்து பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து இது மாதிரி வந்து எதுக்காக சட்டவிரோதமா குடியேறிகள் அனுப்புறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தோம்னா இந்த மாதிரி சட்டவிரோதமா குடியேறிகள் பார்த்தோம்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு வந்து பாதிப்பு அதிகமான அளவை ஏற்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரிசோர்ஸோட வந்து பகிர்ந்தளிப்புங்கிறது ஒரு நாட்டில் இப்போ நீங்க ஒரு ஏரியால எடுத்துக்கோங்களேன், 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த ஏரியா இன்னும் அதிகமான அளவுக்கு வராங்கன்னா இப்ப அங்க கூட தண்ணி ரிசோர்ஸ் வந்து இப்போ வாட்டர் ரிசோர்ஸ் நீர் நிலையா இருக்கட்டும், ஏரியா இருக்கட்டும், அங்கேயும் தண்ணி இருக்கக்கூடிய அளவுங்க அதிகமான அளவு ட்ரெயின் ஆகும்ல. இதே மாதிரிதான் ஒரு நாட்டுல வரக்கூடிய இந்த சட்டவிரோதமான குடியேறிகள்னால அந்த நாட்டுல கூடிய மக்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு பாதிப்புங்கிறது ஏற்படுது. இது வந்து ஒரு முக்கியமான காசை எல்லா நாடுகளையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுல அமெரிக்கா செய்யறது எந்த ஒரு வகையான தப்பும் இல்லைங்கிறதுதான் ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியால இருந்து எதுக்கு சட்டவிரோதமா அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்து எழுதுல. இதுக்கான காரணம் வந்து பார்த்தோம்னா சில வகையான ரீசன்ஸ் வந்து பல்வேறு வகையான சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இன்கம் தான். அதாவது வந்து பார்த்தோம்னா வருவாய்ங்கிறது இந்தியாவில சம்பாதிக்கிறத விட அமெரிக்கா சம்பாதிக்கும் போது அது அதிகமான அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அதிகமான அளவுக்கு சொல்லும்போது அது மறுபடியும் அவங்க திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பும்போது அதிகமான அளவு குடும்பத்தை வந்து சீக்கிரம் செட்டில் பண்ணிட முடியும். அப்படிங்கிறதுனால இது மாதிரி இந்தியர்கள் வந்து சட்டவிரோதமா குடியேறாங்க. அது மட்டும் நான் பல்வேறு வகையா கேள்விப்படுறோம். இந்தியா இது மாதிரி சட்டவிரோதமா குடியேறது டங்கி ரூட் டாங்கி ரூட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரூட் மூலமா தான் பயணிச்சு போவாங்க. இது முக்கியமா மெக்சிகோல தரையிறங்கி அதுக்கடுத்து மெக்சிகோல சட்டவிரோதமா வந்து நடந்தது அமெரிக்காக்குள்ள போற மாதிரியும், அதே சமயம் அமெரிக்காவோட மக்களோட சகஜமா வந்து மாற வாழ்க்கையை வந்து இந்த சட்டவிரோதமா குடியேற செய்வாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். இதுக்கடுத்து செகண்ட் ரீசன் நம்ம என்ன சொல்லி பாக்குறோம்னா அமெரிக்காவோட வாழ்க்கையை தரங்கிறது. அதாவது இங்க கூட வாழ்க்கை கண்டிஷன்ங்கிறது எந்த அளவுக்கு வந்து அவங்க ஹெல்த் கேர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும், அதே சமயம் பல்வேறு வகையான பப்ளிக் சானிட்டரி ஸ்கீம்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியும், அதெல்லாம் விஷயத்த அவங்க கவனிச்சுட்டு அதுக்கடுத்து அவங்க ஃபேமிலி வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமா குடியேறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரீன் விசா இருக்கட்டும், கிரீன் கார்டு கிடைக்கிறதா இருக்கட்டும், இன்னும் முக்கியமான விசாஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், அந்த விசாஸ் கிடைக்கிறதா அதிகமான அளவுக்கு தாமதம் ஏற்படுறதுனால இது மாதிரி அவங்க சட்டவிரோதமா குடியேறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா டூரிஸ்ட் விசாவுக்காக போயிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா சட்டவிரோதமா குடியேறதா தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க. இதுவும் இந்த சட்டவிரோதமான குடியேறிகள் இந்தியாவில இருந்து அதிகமான அளவுக்கு அமெரிக்கா போறதுக்கான விஷயமாவும் இருக்கு. நாலாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அதாவது அமெரிக்காங்கிறது உலகத்திலே ரொம்ப வளர்ச்சி அடைந்த நாடு அப்படிங்கறனால அமெரிக்காவுக்கு போனாலே ஒருத்தவங்க வாழ்க்கையில அதிகபட்சம் உயர்நிலையை வந்து அடைஞ்சிடலாம் சீக்கிரம் அப்படிங்கிற ரீதியில எண்ண ஓட்டமும் தான் இது மாதிரி இந்தியாவில இருந்து அதிகமான பேர் டங்கி ரூட் எடுத்து இது மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸ் அமெரிக்காவுக்கு போறதுக்கான நிலைமையும் அது உருவாகுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அமெரிக்கால திருப்பி அனுப்பப்படக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை இல்லீகல் இமிகிரன்ஸா வராங்க சரியா தப்பாங்கிறது உங்க கண்ணோட்டத்தை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.